ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 2025 ஐபிஎல்ல சிஎஸ்கே அணிலேருந்து தோனி நீக்கப்பட போகிறாரு. நம்ம எல்லாருக்குமே தெரியும், 2008 ஐபிஎல் ஆரம்பித்ததுலேருந்து தோனி சிஎஸ்கே டீமுக்காக மட்டும்தான் விளையாண்டுட்டு வர்றாரு. தோனி அவர்களோட தலைமையில் மட்டுமே சிஎஸ்கே அணி இது வரைக்கும் 5 கோப்பைகளை வென்றிருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஐபிஎல்ல சிஎஸ்கே அணிக்கு அதிக ரசிகர்கள் இருக்கிறதுக்கு ஒரு காரணமும் தோனி அவர்கள் தான். அப்படிப்பட்ட தோனியவே சிஎஸ்கே அணியிலேருந்து நீக்க வேண்டிய கட்டாயத்தில் சிஎஸ்கே நிர்வாகம் இருக்காங்க. அப்படி என்னதான் ஆச்சு அப்படின்றத கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். 2025 ஐபிஎல்லுக்காக மெகா ஏலம் நடக்க போகுது. இந்த ஏலத்துக்கு முன்னாடி ஐபிஎல்ல இருக்க எல்லா அணியுமே 4 பேரை தவிர மற்ற எல்லா பிளேயரையுமே ரிலீஸ் பண்ணி ஆகணும். சிஎஸ்கேல பார்த்தீங்கன்னா அதிக இளம் வீரர்கள் தேவைப்படுறாங்க. அந்த வரிசையில் முக்கியமாக தேவைப்படுறது சிஎஸ்கே அணியோட கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட், பதிரானா, டிவான் கான்வே, சிவம் தூபே, இந்த மாதிரி பிளேயர்கள்லாம் அந்த அணிக்கு தேவைப்படுறாங்க. தோனியை தக்க வைக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் சிஎஸ்கே அணி தோனி அவர்களுக்காக அதிக தொகையை ஒதுக்க வேண்டியிருக்கும். தோனி அவர்களோட வயசு பார்த்தீங்கன்னா 43 ஆகுது. அதனால தோனி அவர்களோட ஃபுல் டைம் பேட்டிங் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாம தோனியோட ஃபிட்னஸ் பத்தி நிறைய கேள்விகளும் வந்துகிட்டு இருக்கு. இந்த மாதிரி காரணங்களால பார்த்தீங்கன்னா தோனி அவர்களை சிஎஸ்கே அணியிலிருந்து நீக்க போறதாக தகவல்கள் வெளியாகிட்டு இருக்கு. என்னதான் தோனி அவர்களோட ஃபிட்னஸ் பத்தி கேள்விகள் இருந்தாலும் அடுத்த வர போட்டிகளில் சிஎஸ்கே அணி சிறப்பாக விளையாடணும் அப்படின்னா கண்டிப்பாக தோனி அவர்கள் சிஎஸ்கே அணிக்காக விளையாடணும் அப்படின்னு முன்னாள் சிஎஸ்கே அணி வீரர்கள் கருத்து தெரிவிச்சுட்டு வராங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.